வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் மரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும் அழகில் எடுத்துக்காட்டு 1.3ல் 2வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? A cross B, B intersection C is equal to A cross B intersection A cross C. இது கேட்டிருக்காங்க. நம்ம போன சம்மில் 1வது கணக்கில் பார்த்த மாதிரி A, B, C நம்ம எழுதியாச்சு. அப்போ முதல்ல இடப்பக்கம் கண்டுபிடிக்கணும், வலப்பக்கம் கண்டுபிடிக்கணும், ரெண்டில் இருக்க ஆன்சரும் சமமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இடப்பக்கம் இடப்பக்கம் ஈக்குவல் டு என்னதுப்பா? A cross B intersection C. மொதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறதா சால்வ் பண்ணணும். B intersection C is equal to B என்னதுப்பா? 0,1 இன்டர்செக்ஷன் C என்னது 1,2. இது ரெண்டில் பொதுவாக இருக்கிறது இன்டர்செக்ஷன் என்னதுப்பா? வெட்டுனா இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர். அப்போ இது ரெண்டில் பொதுவாக இருக்கிறது 1 மட்டும் தான் பொதுவாக இருக்குது. அப்போ B intersection Cங்கிறது 1. இப்போது A cross B intersection C கண்டுபிடிக்கணும். A cross B intersection C. A என்னது? A 2,3 cross B என்னது? B intersection C என்னது? இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1. இது ரெண்டில் சேர்ப்பு பண்ண என்னதுப்பா வரும்? 2,1 3,1. இடப்பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வலப்பக்கம் பார்க்கலாமா? வலப்பக்கம் என்னது? A cross B intersection A cross C. A cross B முதல் கண்டுபிடிப்போமா? A cross B is equal to A என்னது? 2,3 cross B 0,1. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா 2,0 2,1 3,0 3,1. அதே போல் A cross C. A 2,3 C 1,2. இது ரெண்டில் பண்ணோன்னா 2,1 2,2 3,1 3,2. A cross B கண்டுபிடிச்சிட்டோம், A cross C கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இதில் வெட்டு கேட்டிருக்காங்க. வெட்டுனா பொதுவாக இருக்கிற நம்பர்ஸ். இதுலேயும் பொதுவாக இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். என்னது பொதுவாக இருக்கிறது? A cross B intersection A cross C equal to பொதுவாக இருக்கிறது என்னென்னது? 2,0 இருக்கா? இல்லை. 2,1 இருக்கா? இருக்குது. 2,1 இருக்குது. 3,0 இல்லை. 3,1 இருக்குது. அப்போ என்னென்னது வரும்? 2,1 3,1. இது வலப்பக்கம் நம்ம கண்டுபிடிச்சோம். இடப்பக்கம் வலப்பக்கம் சமமானு கேட்டிருக்காங்களா? இடப்பக்கம் என்னது? இடப்பக்கம் 2,1 3,1. வலப்பக்கம் என்னது? 2,1 3,1. அப்போ ரெண்டும் சமமாக இருக்கா? அப்போ இடப்பக்கம் ஈக்குவல் டு வலப்பக்கம். எனவே A cross B intersection C equal to A cross B intersection A cross C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.